கிறிஸ்தவமாக இருந்தாலும், இஸ்லாமாக இருந்தாலும், பௌத்தமாக இருந்தாலும், சமணமாக இருந்தாலும், உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களின் அடிப்படை கோட்பாடுகள் ஆன்ம நேயத்தையும் பேசுகிறது, மனித நேயத்தையும் கடந்து. எல்லா மதங்களிலும் சகோதரத்துவம் இருக்கிறது, பாகுபாடு என்பது கிடையாது. நோ டிஸ்கிரிமினேஷன் அட் ஆல். டிஸ்கிரிமினேஷன் என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தில், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் தான் அதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது, அதை நாம் விமர்சிக்க வேண்டியிருக்கிறது, அதை நாம் மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் அடிக்கோட்டிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை நீங்கள் ஏன் நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை விமர்சிக்கிறோம் என்பதற்கு காரணமே எந்த மதத்திலும் இல்லாத டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ், அதில் தான் அந்த மதமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. உயர்வு தாழ்வு, 4 வர்ணங்கள் மனிதகுலம், அதுவே ஒரு குறிப்பிட்ட வர்ணம் எல்லோரையும் விட உயர்ந்த வர்ணம் பிராமண வர்ணம், சத்திரிய, வைசிய, சூத்திர வர்ணங்கள் என்று வர்ணாசிரம தர்மத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சட்ட நூல் தான் மனு நூல். அது வரையறுத்த நீதி தான் குலத்துக்கு ஒரு நீதி. அதற்கு நேர் எதிரான கோட்பாடு தான் சமூக நீதி. அதை சரி செய்வதற்காக, சீர் செய்வதற்காக, அதில் ஏற்பட்ட சேதங்களை ஈடு செய்வதற்காக, அதனால் பாதிக்கப்பட்டவர்களை வலிமைப்படுத்துவதற்காக உருவான ஒரு புதிய கோட்பாடு தான் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதி பேசப்படுகிற இடங்களில் டிஸ்கிரிமினேஷன் கூடாது என்கிற குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசுகிற போது இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் நாம் விமர்சிக்க முடியாது. எண்ணி பாருங்கள், கால்டுவெல் போன்ற ஐரோப்பியர்கள் இங்கே வந்தபோது இங்கே சமூகம் எப்படி இருந்தது? கல்வி யாருக்கு கிடைத்தது? மனுநீதி என்ன சொல்கிறது? சூத்திரர்கள் படிக்கக்கூடாது, படிப்பதையும் காதால் கேட்கக்கூடாது, கேட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும், பெண்கள் எந்த வருணத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே சூத்திரர்கள் தான், பெண்கள் பிராமண பெண்களாக இருந்தாலும் சூத்திர பெண்மணி என்று சொல்லுகிற ஒரு நீதிதான் மனுநீதி. சத்திரிய குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண் சூத்திர பெண் தான். வைசிய குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண் சூத்திர வகையை சார்ந்த பெண்மணி தான். எனவே சூத்திர வர்ணம் என்கிற அந்த வகைப்பாட்டில் 50% இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களும் அடங்குகிறார்கள். 130 கோடி மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அதில் சரிபாதியாக 65 கோடி பெண்கள் இருக்கிறார்கள். இந்த 65 கோடி பெண்களும் சூத்திரர்கள் என்கிறது மனுநீதி. சூத்திரர்களுக்கு கல்வி இல்லை என்கிறது மனுநீதி. ஐரோப்பியர் வருகைக்கு முன்பு திண்ணை பள்ளிகள் இருந்தன, குருகுலங்கள் இருந்தன, குருகுல கல்வி இருந்தது. குறிப்பிட்ட வர்ணங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும், அதிலும் அந்த ஆண்கள் தான் படிக்க முடியும். பெண்கள் ஆண்கள் கூடுகிற இடத்தில் கூட நிற்கக்கூடாது, பெண்கள் ஆண்கள் பேசுகிற இடத்தில் பேசக்கூடாது, பெண்கள் ஆண்களிடம் தம்முடைய விருப்பத்தை கூட வெளிப்படுத்தக்கூடாது. தன்னை பற்றிய முடிவை அப்பா எடுத்தாலும் அல்லது உடன்பிறப்புகள் எடுத்தாலும் அந்த முடிவில் கருத்து கூட சொல்ல முடியாது. இதுதான் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் பர்த். அடிப்படையிலே இந்த பாகுபாடு இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்தது, அது நீடித்திருந்தது, நிலைத்திருந்தது, அது தக்க வைக்கப்பட்டிருந்தது, அது பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த சோஷியல் ஆர்டர் சீர்குலையாமல் பாதுகாக்கப்பட்டது. யார் வந்தாலும் யார் போனாலும் இந்த சோஷியல் ஆர்டர் பாதிக்கப்படக்கூடாது. எத்தனை படையெடுப்புகள் நடந்தாலும், எத்தனை ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இந்த சோஷியல் ஆர்டர் கூடாது. பிராமணர்களுக்கு தனி வாழிடம், காஸ்ட் இண்டூஸ், சத்ரியா, வைசியா, சூத்ரா ஆகியோருக்கு தனி வாழிடம், அவுட்காஸ்ட் இந்த 4 வருணத்திற்கு உட்படாதவர்களுக்கு தனி வாழிடம், இவர்களுக்கு தனி சுடுகாடு, தனித்தனியான சுடுகாடு. The well designed social structure based on varnasrama dharma, based on மனுஸ்மிருதி. அப்போது கல்வி குறிப்பிட்ட சிலருக்கானது மட்டுமே, எல்லோரும் படிக்க முடியாது. அந்த காலச்சூழலில் கால்டுவெல் போன்ற ஐரோப்பியர்கள் இந்த மண்ணுக்கு வந்து எஜுகேஷன் ஃபார் ஆல், கல்வி அனைவருக்குமானது, கல்வி அனைவருக்குமானது, இதை சொல்லுகிற துணிச்சல், இதை நடைமுறைப்படுத்துகிற துணிச்சல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? அவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்து உள்வாங்கிக் கொண்ட மாந்தநேய பண்பாட்டிலிருந்து வந்தது. அதுதான் முக்கியமானது. கிறிஸ்தவம் அவர்களுக்கு போதனை செய்தது, உலகத்தில் உள்ள மனிதகுலம் அனைவரையும் சமமாக பார்,
சகோதரத்துவத்தோடு அவர்களை நேசி, மக்களை நேசிக்க வேண்டும், எளியவர்களை நேசிக்க வேண்டும், பலவீனமானவர்களை, வல்னரபிள் சொசைட்டி, வல்னரபிள் செக்ஷன், மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ், அப்படிப்பட்டவர்கள் அதிகார மையத்துக்கு அப்பால் விளிம்புகளிலே கிடக்கிற மக்கள், கல்வி என்றால் என்ன என்ற அந்த வாசனையை அறியாத மக்கள், அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற போதனை கிறிஸ்தவத்தில் இருந்ததால் தான் கால்டுவெல் என்கிற ஒரு மாமனிதர் தோன்ற முடிந்தது. கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே டிஸ்கிரிமினேஷன் இல்லை. மதங்கள் நடைமுறைப்படுத்துவதில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம், அது மதங்கள் பின்பற்றக்கூடிய நடைமுறை, அது யார் நிர்வகிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. தமிழ் பறவையை தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய பொறுப்புகள் இன்றைக்கு சுனில் போன்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி வளர்ந்து வந்தார்கள் என்பதை பொறுத்து அவர்களின் கான்ட்ரிபியூஷன் என்பது இருக்கும், அவங்களுடைய சிந்தனையை பொறுத்து. தமிழ் பேரவை என்பது பொதுவான நோக்கங்களை கொண்டது. அந்த தமிழ் பேரவையை நடத்துவதற்கு அவ்வப்போது பொறுப்பாளர்கள் புதிதாக வருவார்கள். அதை வரக்கூடிய பொறுப்பாளர்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கிறதோ அப்படி பேரவை இயங்கும். எந்த அளவுக்கு அவர்களுக்கு விஷன் இருக்கிறதோ அப்படி அந்த பேரவை இயங்கும். இந்த இடத்திலே வேறு யாராவது இருந்தால் திருமாவளவனை அழைக்க வேண்டாம், ஆர்.என். ரவியை அழைத்து விடலாம் என்று கூட நினைக்கலாம். சுனிலுக்கு சமூக நீதி பார்வை இருந்ததால் அவருக்கு திருமாவளவனை அழைக்க வேண்டும் என்கிற ஒரு புரிதல் கிடைத்திருக்கிறது. இதுதான் விஷனரி என்று பொருள். யார் யாருக்கு என்னென்ன விஷன் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்பது இருக்கும், செயற்பாடுகள் இருக்கும். ஆட்டிடியூட் என்பதே ஒரு விஷனரி பிடிச்சது. கான்டக்ட் அண்ட் கேரக்டர்ங்கிறத தாண்டி உயர்ந்தது. அது பண்பாட்டால் வளரக்கூடிய ஒரு நம்முடைய ஆட்டிடியூட் என்பது. நாம் உள்வாங்கி இருக்கிற கருத்தியல், நாம் புரிந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் பற்றிய, பொருளாதாரம் பற்றிய, அரசியல் பற்றிய, மனித குலத்தை பற்றிய நம்முடைய புரிதல், அதிலிருந்து தான் ஒரு முடிவை நாம் எடுக்க முடியும். அதுபோல ஆர்சியை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு இடையில காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம். உலகத்தில் இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள மனிதகுல பாகுபாடு கிடையாது. இங்கே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினாலும் கூட காஸ்ட் என்பது ஒட்டி கொண்டிருக்கிறது. அது இந்த சமூகத்தில் இருக்கிற எச்ச சொச்சம். இந்து கல்ச்சர் இன்னும் டைலூட் ஆகவில்லை. ஒரு இந்து தான் கிறிஸ்டியனா மாறுகிறான். அந்த இந்து ஏற்கனவே உள்வாங்கிய கல்ச்சரோடு அவன் இயங்குகிற போது அவனை அறியாமலேயே ஆழம் எடுத்து சிலுவை போடுகிறான். ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. கிறிஸ்டியானிட்டி ஒருத்தர் வரவேற்கிறதுக்கு ஆழம் எடுக்க மாட்டாங்க. கிராமத்துக்கு போனோம்னா ஆழம் எடுக்கிறது, ஆரத்தி எடுக்கிறது, மஞ்சளை கரைச்சி நமக்கு வரவேற்பு ஆள் எடுப்பு, அந்த வழக்கம் ஏற்கனவே இருந்த கல்ச்சர். ஆனா இப்ப உள்வாங்கிறது அதையே வச்சு நெத்தியில மிக்ஸ் ஆகுது ரெண்டும். ஏன்னா அவனுக்குள்ள ரெண்டு கல்ச்சரும் மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் இருக்கத்தான் செய்கிறது. காலப்போக்கில் அவையெல்லாம் மாறும். சமூக நீதி வலிமை பெற, சமூக நீதி பார்வை வலிமை பெற அதுவெல்லாம் உதிர்ந்து போகும். ஆகவே ஐரோப்பியர் வந்த பிறகுதான் தொடர்களே குலத்துக்கு ஒரு நீதி என்கிற கல்வி முறை மாறியது. சேரிகளில், குப்பங்களில், முதலில் ஐரோப்பியர்களின் காலடி தடங்கள் தான் புரிந்தன. உயர்த்தால் இந்துக்கள் அந்த தெருக்குள்ளே நுழைய வாய்ப்பில்லை. அவர்களின் தெரு எப்படி கிடக்கிறது என்று பார்க்க முடியாது. அப்படியே ஒவ்வொரு வாழிடத்துக்கும் இடையிலே ஒரு தடுப்பு, உள்ள நுழைய மாட்டாங்க. அவங்களுக்கு குடிநீர் இருக்கிறதா, அவர்களுக்கு சுகாதாரம் இருக்கிறதா, அவர்களுக்கு மருத்துவம் கிடைக்கிறதா, அவர்களுக்கு கல்வி கிடைக்கிறதா, அன்றாட தேவைக்கான பசியாறுவதற்கான வாழ்வாதாரம் கிடைக்கிறதா, இதை பார்ப்பதற்கு கூட இயலாத நிலை இருந்தது. இதை உடைத்துவிட்டு, இந்த தடுப்புகளை தகர்த்துவிட்டு அங்கே அடியெடுத்து வைத்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அந்த வரிசையை கால்டுவெல் பங்களிப்பு என்பது மகத்தானது. எத்தனை பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள், எத்தனை கல்லூரிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். 4-5 நாட்களுக்கு முன்னால் நான் நாகர்கோவில் சென்றிருந்தேன். ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ், அந்த கல்லூரிக்கு போயிருந்தேன். அதுவும் 130-140 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்று பலம் கொண்ட ஒரு கல்லூரி. எண்ணி பாருங்கள், அப்போதே உருவான ஒரு சென்ட்ரல் ஸ்கூல் பிறகு ஒரு காலேஜ் என்கிற நிலைக்கு உயர்ந்து இன்றைக்கு 3000-4000 பேர் படிக்கிற, சாதாரண எளிய குடும்பங்களை சார்ந்த மாணவ செல்வங்கள் படிக்கிற ஒரு கல்லூரியாக மாறி இருக்கிறது. தமிழகத்தில் எவ்வளவு கல்லூரிகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் நடத்துகிற கல்லூரிகள், எவ்வளவு பள்ளிகள், இவையெல்லாம் இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் வந்த பிறகுதான் சாதாரண மக்களுக்கு கல்வி வாசனையை கிட்டியது. அவர்கள் வருகைக்கு முன்பு மனுநீதி அடிப்படையில் கல்வி முறை இருந்தது. ஐரோப்பியர் வருகைக்கு தான் பழைய சமூக கட்டமைப்பை தகர்க்கக்கூடிய வகையிலே புதிய புதிய சட்டங்கள் தோன்றின, புதிய புதிய கொள்கைகள் உருவாயின. அனைவருக்கும் அனைத்தும் என்கிற
பார்க்க இங்கே உருவானது. சமத்துவம், சகோதரத்துவம் என்பது விதைக்கப்பட்டது. நான் பார்ப்பேன், ஹாஸ்பிட்டல் போனால், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் பார்ப்பேன், படுக்கையில் கிடப்பான் நோயாளி. அவன் தலைமாட்டிலோ கால் மாட்டிலோ ஒருத்தர் உட்கார்ந்து, ஒரு பெண்மணி அல்லது ஒரு இளைஞன் பைபிளை கையில் வைத்துக்கொண்டு இறைவனிடத்தில் ஜெபிப்பான். படுத்து கிடக்கிற நோயாளி எந்த சாதி, எந்த மதம், எந்த ஊர் என்று அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் நலம் பெற வேண்டும் என்று அவன் ஜெபம் செய்கிறான், மண்டியிட்டு ஜெபம் செய்கிறான், கதறி அழுது ஜெபம் செய்கிறான். அவன் நலம் பெற வேண்டும் என்று அவன் ஜெபம் செய்வதற்கான உந்துதலை அவனுக்கு எது தந்தது என்றால், அவன் உள்வாங்கிக் கொண்ட சகோதரத்துவம் என்பதுதான் தந்தது. அதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் என்பதுதான். தோழர்களே, அதன் பிறகு மெல்ல மெல்ல கல்வி முறை மாறி சமூக நீதிக்கான கல்வி முறையாக இன்றைக்கு பரிணாமம் அடைந்திருக்கிறது. பெண்கள் இன்றைக்கு ஆண்களை விடவும் கல்வி தகுதி பெற்றவர்களாக இந்த ஒரு நூற்றாண்டுக்குள், 2 நூற்றாண்டுக்குள்ளே, 2 நூற்றாண்டுகளில் ஆண்களை விஞ்சக்கூடிய வலிமை பெற்றவர்களாக பெண்கள் இன்றைக்கு பரிணாமம் அடைந்திருப்பதற்கு இந்த கல்வி முறைதான் காரணம். இல்லை என்றால் பெண்கள் இது போன்ற அவைக்கே வர முடியாது, மேடைகளில் அமர முடியாது. இந்த மாற்றங்களை இந்த கல்வி முறையால் தான் காண முடிந்தது. ஒரு வரியில் நான் சொல்ல விரும்புகிறேன், ஐரோப்பிய வருகைக்கு முன்பு இருந்த கல்வி முறை மனுநீதி கல்வி முறை, ஐரோப்பியர் வருகைக்கு பிறகு வளர்ந்திருக்கிற, பரிணாமம் அடைந்திருக்கிற கல்வி முறை சமூக நீதி கல்வி முறை. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக இப்போது தேசிய கல்வி கொள்கை என்கிற பெயரில் மீண்டும் மனு தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை உள்ளே நுழைப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றன. மாணவ செல்வங்களிடத்திலே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்களை சொல்லுங்கள் என்று தூண்டுகிறார்கள். அவர்கள் கேட்கிற கேள்வி, ஏசப்பா என்று சொல்லுகிற போது நான் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடாதா என்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்ல விரும்புவது, எந்த மதமாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும் அங்கே டிஸ்கிரிமினேஷன் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. டிஸ்கிரிமினேஷன் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி உருவாகக்கூடாது, அது தகர்க்கப்பட வேண்டும். அதற்கேற்ப கல்வி முறை அமைய வேண்டும். இது சிலபஸ், மெக்காலே காலத்திலே உருவாக்கப்பட்ட பாடத்திட்ட கல்வி முறை. இந்த வகுப்புனா இந்த மாதிரியான சிலபஸ், இந்த கோர்ஸ்னா இந்த மாதிரியான சிலபஸ். இதற்கு உட்பட்டு நாம் நம்முடைய கல்வி தகுதியை மேம்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் வரம்புகள் அற்றது கல்வி. இது ஒரு சிலபஸ் என்பது ஒரு வரம்பை கொண்டது. மாணவ செல்வங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிலபஸ் என்கிற வரம்புகளுக்குள்ளேயே இருந்திருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஒரு மாமனிதர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். இந்த சிலபஸ் என்கிற வரம்புக்குட்பட்ட கல்வி திட்டத்திற்குள்ளேயே தன்னை முடக்கி இருந்தால் மாமனிதர் கார்ல் மார்க்ஸ் என்கிற ஒரு மகத்தான மனிதர் நமக்கு கிட்டியிருக்க மாட்டார். அருமை மாணவ செல்வங்களே, இந்த பருவம் அரிய கிடைத்தற்கரிய ஒரு பருவம். இந்த பருவத்தில் உங்களுடைய முனைப்பு, உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய தேடல், உங்களுடைய வேட்கை என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து உங்கள் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும். இந்த பருவத்தில் நாம் பாடுபடவில்லை என்றால், உழைக்கவில்லை என்றால், தொலைநோக்கு பார்வை இல்லை என்றால், இலக்கு எது என்று தீர்மானிக்கவில்லை என்றால், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்பதில் நமக்கு ஒரு தெளிவு இல்லை என்றால் நமக்கு எதிர்காலம் ஒளிமயமாக தெரியாது. அதை தீர்மானிக்க வேண்டிய பருவம் இது. எந்நேரமும் சிலபஸுக்குள்ளேயே நாம் இருந்து கொண்டால், அல்லது பொழுதுபோக்குவதற்கான சூழலை மட்டுமே நாம் உருவாக்கி கொண்டால், நம்முடைய எதிர்காலத்தை பற்றி எண்ணுவதற்கான நேரத்தை ஒதுக்காவிட்டால், எப்படியும் எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்ளப் போகிறோம் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு சில நொடிகள் கூட நாம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே யோசித்து பார்க்க வேண்டும். மாணவ செல்வங்களிடம் பேசுகிற போதெல்லாம் நான் தவறாமல் பதிவு செய்கிற ஒன்று இதுதான். சிலபஸ் என்கிற வரம்பை தாண்டி ஒரு வெறியை கொண்ட அந்த ஒரு உந்துதல், உள்ளுக்குள்ளே ஒரு ஃபயர், படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் என்ற ஒரு தேடல், அது ஒரு வெறியாகவே மாறி இருக்கிறது. அது ஒரு அடிக்ஷனாக மாறி இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கும்
இங்கிலாந்தில் உள்ள ஒரு பல்கலைக்கழக நூலகத்தில் அந்த இருவரும் தலைவர்களின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், இந்த பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள புத்தகங்களில், லட்சக்கணக்கான புத்தகங்களில் பெரும்பான்மையான புத்தகங்களை படித்து முடித்த மாமனிதர்கள் இந்த இரண்டு பேரும் என்று அங்கே சொல்லுகிறார்கள். நமக்கு எக்ஸாம் டேட் அறிவிக்கிறவர்களுமே சிலபஸை நம்ம தொடர்றதில்லை. ஒரு ரிவிஷன் கூட, ஒரு முறை கூட நம்ம படித்து முடிக்கிறது இல்லை. டேட் அறிவித்த பிறகு தான் எக்ஸாம் டேட் நெருங்கிருச்சு, ஒரு லேசாக புரட்டிட்டாவது போகணும் அப்படின்னு நம்ம புரட்டிட்டு போகிறோம். யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு துறையிலும் ஆழ்ந்த கற்கும் அந்த வெறி, ஆழ்ந்த தேடல். தத்துவமா அதிலே டாக்டரேட், வரலாறா அதிலே டாக்டரேட், பொருளாதாரமா அதிலே டாக்டரேட், இலக்கியமா அதிலே டாக்டரேட். நமக்கு ஒரு எம்ஃபில் முடிச்சு பிஹெச்டி முடிக்கிறதுக்குள்ள வால் பிராணம் தலைக்கு ஏறுது என்று சொல்வார்களே, அப்படி நாம் கடினப்படுகிறோம். அதை முடிக்க முடியறதில்லை நம்மால். என்ன கூட சொன்னாங்க, ஐயா உண்மையாகவே படித்து டாக்டர் பட்டம் என்று. உண்மைதான். ஒரு முறைக்கு 2 முறை நான் ஃபீல்டுக்கு போய் சாம்பிள் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக உட்கார்ந்து அவங்கள்ட்ட பேட்டி எடுத்து ஆன்றோர் சான்றோர் உதவியோடு அதை ஆய்வு செய்து வைவாவில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பெரிய மூத்த பேராசிரியர்கள் பலரும் அமர்ந்திருந்த அவையிலே அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் நான் விடையளித்து, அப்படித்தான் இந்த டாக்டர் பட்டத்தை நான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பெற்றேன். அப்போதுதான் எனக்கு இது எவ்வளவு கடினமான பணி என்பதையும் புரிந்து கொள்ள முடிந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு இளம் வயதிலேயே ஆய்வு பட்டங்களை பெற்றிருக்கிறார், பல ஆய்வு பட்டங்களை பெற்றிருக்கிறார், பல டாக்டரேட். ஆகவே கல்வியில் அவருக்கு ஒரு அடிக்ஷன் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். சில பேருக்கு ட்ரக் அடிக்ஷன் இருக்கும், சில பேருக்கு லிக்கர் அடிக்ஷன் இருக்கும், சில பேருக்கு டொபாக்கோ அடிக்ஷன் இருக்கும். அதிலிருந்து அவங்களை மீட்க முடியாது. ஆனால் கல்வியில் கூட அடிக்ஷன் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு எஜுகேஷனல் அடிக்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர், மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் படித்து சிந்தித்து இன்றைக்கு அவர்கள் மானுடத்தை வழிநடத்தக்கூடிய மாமனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். இப்போ நாம் எல்லோரும் அப்படி அம்பேத்கர் ஆகிட முடியுமா, எல்லோரும் மார்க்ஸாக ஆகிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது. நம்முடைய பர்சனாலிட்டியை நாம் மேம்படுத்த வேண்டும். எவ்வளவு ஆண்டுகள் வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை என்பது மதிப்புக்குரியதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆளுமை என்பதை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். வெறும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்பது ஆளுமை அல்ல. நிறைய பேர் நிறைய டாக்டரேட்லாம் முடிச்சிருப்பாங்க, சின்ன விஷயத்தை டீல் பண்ண தெரியாது, சாதாரண மக்களை எப்படி அணுகிறதுன்னு தெரியாது, திடீர்னு ஒரு டாஸ்க் வந்துருதுன்னு சொன்னால் அந்த டாஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, அப்படியே தடுமாறி போயிடுவாங்க. அவன் வந்து மேஜர் ஜெனரலாக கூட இருக்கலாம் ஆர்மியில், ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவனால் ஃபேஸ் பண்ண முடியாது. சப்பார்டினேட்டை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாது, அவங்க நடத்த தெரியாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, ஆளுமை என்பது வெறும் எஜுகேஷன் என்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும் கிடையாது, ஒரு டைமென்ஷனில் மட்டும் இல்லை. மனித குலத்தோடு ஒட்டுமொத்தமாக பழகுவதற்கு, நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்வதற்கான மொத்த பண்பு கூறுகள், டோட்டல் பர்சனாலிட்டி, டோட்டல் பிஹேவியர், அதுதான் வந்து ஆளுமை என்பது. அதற்கு ஒரே ஒரு வழி கல்வி. கல்வி என்பது எழுத்துப்பூர்வமாக படிப்பது என்பது மட்டுமல்ல, மக்களோடு நெருக்கமாக இருப்பது, சகோதரத்துவத்தோடு சமத்துவ அந்த அணுகுமுறையோடு மக்களை கற்பதும் கல்விதான். மக்களை கற்பதும் கல்விதான். மக்களுக்கு தொண்டு செய்வது என்கிற அந்த புரிதலும் கல்விதான். அந்த புரிதல் ஐரோப்பியர்களிடத்திலே பெரிய அளவிலே இருந்ததால் தான் இந்த மண்ணில் மனிதநேயத்தை அவர்களால் விதைக்க முடிந்தது, சகோதரத்துவத்தை அவர்களால் பரப்ப முடிந்தது, சமத்துவ பார்வையை அவர்களால் தர முடிந்தது. இவர்களின் வருகைக்கு முன்னரே இந்த மண்ணில் கௌதம புத்தர் அந்த சிந்தனைகளை பரப்பினார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய கௌதம புத்தரின் கோட்பாடு என்பது சகோதரத்துவம், சமத்துவம் என்பதுதான். பௌத்தம் என்பது ஒரு மதம் சார்ந்த கருத்து அல்ல, மனித குலத்தின் மேம்பாடு குறித்த ஒரு கோட்பாடு. சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை. ஆனால் அது அப்படிப்பட்ட கருத்தியலை போதித்த காரணத்தினால்தான் திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டது இந்த மண்ணிலே. சகோதரத்துவத்தை அது போதித்தது என்பதுதான் மனுநீதி என்கிற குலத்துக்கு ஒரு நீதியை உயர்த்தி பிடித்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த வாரிசுகளின் எச்ச சொச்சங்கள் இன்னும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள்தான் கால்டுவேல் படிக்காத நபர் என்று சொல்லக்கூடிய துணிச்சலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கருத்தியல் தளத்திலே மாணவ செல்வங்களாகிய நீங்களும் உங்களை அரசியல் கட்சிகளில் ஈடுபட்டு அதை பற்றி புரிதலை பெற வேண்டும் என்று இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கல்வியில் நாட்டம் வேண்டும் என்று சொல்லுகிற அதே வேளையில் நம்மை சுற்றியுள்ள அரசியல், பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம், தத்துவம்
ஆகியவை தொடர்பான மனித குலத்தை அறிந்து கொள்வதும் மாணவ செல்வங்களின் கடமை. அப்படி பார்க்கிற போது ஒரு கட்சி அரசியலில் ஈடுபட தேவையில்லை. ஆனால் மனித குலம் சார்ந்த அரசியல் என்பது பொதுவானது. அந்த அரசியல் பார்வை மாணவ செல்வங்களுக்கு இன்றியமையாத ஒரு தேவை. அரசியலை கற்பது என்பது வேறு, கட்சியில் இணைந்து செயல்படுவது என்பது வேறு. கோட்பாட்டை புரிந்து கொள்வது என்பது வேறு, மதங்களில் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது வேறு. ஒரு மதத்தில் சேர்ந்துதான் கடவுளை நம்ப வேண்டும் என்று இல்லை. எந்த மதத்திலும் சேராமலும் கடவுளை நம்பலாம். ஒரு மதத்தில் சேர்ந்து ஒரு வழிபாட்டை பின்பற்றினால்தான் அவன் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் என்று பொருள் இல்லை. எந்த மதத்திலும் எந்த சடங்கையும் எந்த கலாச்சாரத்தையும் பின்பற்றாமலும் கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கலாம். இதுதான் கோட்பாட்டோடு உள்ள தொடர்பு. கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு கோட்பாட்டோடு உள்ள தொடர்பு. கடவுளை நம்பவில்லை என்பது ஒரு கோட்பாட்டோடு உள்ள தொடர்பு. கடவுளை நம்புகிறவன் அதை இம்ப்ளிமெண்ட் செய்கிற போது சடங்கு, சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், ரிச்சுவல்ஸ் என்கிற அந்த விதிமுறைகள் எல்லாம் நாமே உருவாக்கி கொண்ட ஒரு வழிமுறை. ஆகவே அருமை தோழர்களே, இந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டிஸ்கிரிமினேஷன் இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு, மனித குலத்தை மேம்படுத்துவதற்கு இளம் தலைமுறையினர், மாணவ சமூகம் உறுதியேற்க வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.